ஒரு காலத்தில் ஒரு குளிர் இளவரசி மற்றும் ஒரு தீ இளவரசி இருந்தனர். இதோ அவர்களின் கதை. சூடு மற்றும் குளிர் இடையே ஒரு மோதல் இருந்தது. சூடுதான் சிறந்தது. நான் சூட்டை விரும்புகிறேன். குளிர்தான் சிறந்தது. நான் அதை விரும்புகிறேன். ஏய் அலிஸ், கவனமாக இரு. இதோ உனக்கு. ஈவா, நிறுத்து. சூடு, குளிர். குளிர்தான் சிறந்தது. இல்ல, சூடுதான் சிறந்தது. குளிர், சூடு, குளிர். சூடு. வா, அவளை அடிக்க நீ இதை செய்ய முடியும். வா வா, நீ இதை செய்ய முடியும். போ போ போ. வா, அவளை அடிக்க. ஆமாம், அது நல்லது. வா, நீ அதை செய்ய முடியும். வா, நீ செய்ய முடியும். சூடுதான் சிறந்தது. குளிர் மிகவும் சிறந்தது. குளிர் குளியல் எடுக்க நேரம். குளிர் மிகவும் நல்லது. ஈவா, விரைவாக. நீ எவ்வளவு நேரம் அங்கே இருக்க போறாய்? சரி சரி, நான் வெளியே வருகிறேன். அமைதியாக இரு. இப்போதான் சரியாக இருக்கு. நம்ம ஒரு நல்ல மற்றும் சூடான குளியல் எடுப்போம். அலிஸ், சற்று புது குளிர்ச்சி பெற நேரம். சூடான ஷவருக்கு நேரம். ஆஹா, மிகவும் குளிர். ஈவா, இங்கே வா. நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது என் பாணி அல்ல. மிகவும் சிறந்தது. நான் இன்னைக்கு என்ன அணிய வேண்டும்? இதை ஒரு முறை போட்டு பார்ப்போம். இது நான் தேடிக்கொண்டிருந்தது அல்ல. ஈவா, இது உனக்கு நல்லதாக தெரிகிறது. ஆமாம், நான் அறிவேன். வாவ், இந்த உடை மிகவும் சிறந்ததாக தெரிகிறது. பிரகாசிக்க நேரம். அந்த அழகான பனித்துகள்களை பாருங்கள். முடியை சுருட்டி கட்ட நேரம். என் சுருட்டுகள் அற்புதமாக மிகவும் சிறந்ததாக தெரிகிறது. நான் அதை விரும்புகிறேன். சூடுதான் சிறந்தது. இல்லை, குளிர் தான் சிறந்தது. சூடு இல்லை, அது குளிர். சூடு குளிர் சூடு. இல்ல, குளிர் ரொம்ப சிறந்தது. இந்த அற்புதமான பனிக்கலையை பாருங்கள். அது அழகா இல்லையா? அப்படின்னா நீ என்ன நினைக்கிற அலிஸ்? ஓடு. அலிஸ், நீ ஏதாவது செய்ய முடியுமா? நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் அறிவேன். எனக்கு என் தீக்குச்சி தேவை. விரைவா செய். நான் சமாளிக்கிறேன். ஆம், மிகவும் சிறந்த குழுவேலை. ஆம், முடியாது. நாங்களிட ஒரு குழுவல்ல. ஹோம் சரி. செம்பருத்தி தேநீர் வைட்டமின் சியை கொண்டுள்ளது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறது.
பயமா இருக்கிறது. ஆலிஸ், நான் உனக்கு உதவுகிறேன். காத்திரு. வா, இதை முயற்சிப்போம். சரி, நன்றி ஈவா. இது ரொம்ப சிறந்தது. உனக்கு வரவேற்பு ஆலிஸ். குளிர் நல்லதுதானே? இல்ல, இங்கே இருக்குது. பீட்சாவை பனியில் இருந்து எடுக்க வேண்டும். இது குளிராக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பனியை உடைப்போம். வா, உடைஞ்சு போடு. ஈவாவுக்கு உதவி தேவைப்படுகிறது போல் தெரிகிறது. ஈவா, காத்திரு. உனக்கு எப்படி உதவுவது எனக்கு தெரியும். ஓ, முயற்சிப்போம் என நினைக்கிறேன். வாவ், நீ அதை சூட்டாயா? நன்றி ஆலிஸ். சூடு முக்கியம் ஈவா. உன் உதவியை மதிக்கிறேன் ஆலிஸ். சூடு உண்மையில் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போது உனக்கு உதவி கொள். ஓ, நன்றி ஈவா. ட்ரம் நல்லதாக மாறியது. ஒரு ஸ்லஷி செய்வோம். முதல்ல கொஞ்சம் பனி தேவை. பனியை கப்ல வைப்போம். நீல ராஸ்பெர்ரி மற்றும் செர்ரி. அலிஸ், நீ இன்னைக்கு எனக்கு உண்மையில் உதவினாய். உனக்கு இது பிடிக்கும் என நம்புறேன். மற்றும் கவனமாயிரு, இது உனக்கு குளிராக இருக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். குளிர் நல்லது. நன்றி, சூடும் நல்லது. ஒரு வீடு கட்டுவது எப்படி? சரி, நல்ல யோசனை. சரி, ரொம்ப நல்லதா மாறியது. நீ என்ன நினைக்கிற? எனக்கு இது பிடிக்கும். ஓ இல்லை, தரையிலாவா? என்ன, தரை தண்ணீரா? யாராவது உதவுங்கள். நாம் என்ன செய்வது? அலிஸ், அமைதியாக இரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஓ, இது வேலை செய்கிறது. நீ அதை செய்தாய். நன்றி ஈவா. உனக்கு வரவேற்பு. இப்போது எனக்கு உதவ உன் முறை. ஆம், நன்றி அலிஸ். குழு வேலை சிறந்தது. சூடு மற்றும் குளிர் என்றென்றும் நண்பர்கள். இப்போது ஒன்றாக கட்டுவோம். நன்றி அலிஸ். இன்று நீ சூடு மற்றும் குளிர் ஒன்றாக இருக்க முடியும் என எனக்கு காட்டினாய். ஆம் ஈவா, நான் ஒப்புக்கொள்கிறேன். அது உண்மை. ஓ, சூடு. குளிர். அவர்கள் சிறந்த நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். முடிவு. அலெக்ஸ், விலங்குகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை கற்றுக்கொள்வோம். சரி, அதை செய்வோம். நாம் ஒரு பொம்மையை மறந்துவிட்டோம். சென்று அதை கண்டுபிடிப்போம். வாங்க. நிறுத்து அலெக்ஸ். அந்த சத்தம் கேட்கிறதா? ஆமாம். இது கடுமையாக இருந்தது. அப்படியானால் இப்போது என்ன செய்வோம்? விலங்குகளை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். ஒரு மந்திர குச்சி கண்டுபிடிப்போம். சிறந்த யோசனை. வாங்க. நான் அல்வா, நாம் ஒரு மந்திர குச்சியை உருவாக்கலாம். வாங்க அலெக்ஸ், போகலாம். சரியாக உள்ளது. இதை வெட்டுவோம். வேகமாக. விலங்குகளின் சத்தம் கேட்கிறேன். போய்லா, எங்கள் மந்திர குச்சி. இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். போகலாம். அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறாயா? ஆம், அது மிகவும் பயமுறுத்துகின்றது. அது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு சிங்கம், புலி அல்லது பாந்தர்? இது வெள்ளை சிங்கம். வாவ், அது சரியானது. வெள்ளை சிங்கங்கள் மிகவும் அரிதானவை. பல வருடங்களாக மக்கள் அவற்றை ஒரு புராணம் என நினைத்தார்கள். அவற்றின் வெள்ளை முடி கலர் இன்வெர்டர் ஜீன் எனப்படும் அரிய மரபு கண்ணியினால் வருகிறது. சரி,
அலெக்ஸ், அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் அவற்றை வைத்திருக்கலாமா? இல்லை ஏவ, நாம் முடியாது. அவற்றை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். சரி, அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் இன்னும் சிலவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். போகலாம். இது ஜெப்ரா. ஒட்டக சிவிங்கிகளுக்கு நமது விரல் தடங்கள் போல தனிப்பட்ட கோடுகள் இருப்பதாக நீங்கள் அறிந்தீர்களா? மேலும் ஜெப்ராக்கள் மிக சிறந்த ஓட்டுநர்கள், எனவே நாம் ஓட வேண்டும். உங்களை மீண்டும் மாற்ற நேரம். இது கோரில்லா. கொள்ளக்கள் உலகிலேயே மிகப்பெரிய முனை வகை உயிரினங்கள். வாவ்! கோரில்லாக்கள் 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஒலிகளால் தொடர்பு கொள்கின்றன. கோரில்லாக்கள் மிக வலிமையானவை. அவை தங்களின் எடையை 10 மடங்கு அதிகமாக எடுப்பதற்கும் கூடிய வலிமை கொண்டவை. கோரில்லாக்கள் சைகை மொழி கற்றுக்கொள்ளலாம், கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் சிக்கல்களை தீர்க்க முடியும். உங்களை மீண்டும் உங்களின் பொம்மைகளுக்கு கொண்டு செல்கிறோம். இது ஒரு அண்டீட்டர். அண்டீட்டர்கள் பூச்சிகளை மிகவும் விரும்புகின்றன. அவை பொதுவாக எறும்புகள் மற்றும் தேமல்களை தினமும் 30,000 வரை சாப்பிடுகின்றன. அவற்றுக்கு பற்கள் எதுவும் இல்லை. அவை தங்கள் நீண்ட ஒட்டும் நாக்குகளை கொண்டு அனைத்து பூச்சிகளையும் ஒரு வாக்கியம் போல பிடிக்கின்றன. அவற்றின் நாக்குகள் 23 இன்ச் வரை நீண்டவை. மீதமுள்ள பொம்மைகளுக்கு திரும்ப நேரம். இதை காணுங்கள். இது ஒரு பெரிய பசி ஒட்டப்போச்சு, உலகின் மிகப்பெரிய ஒட்டப்போச்சு. அது ஒரு கார் அளவுக்கு வளரக்கூடும். ஒட்டப்போச்சுகள் கற்கள், மண்மண் மற்றும் கடல் வாழைகள் போல நிறம் மற்றும் அமைப்பை மாற்றக்கூடும். ஓ பாருங்கள், அது உண்மையில் நிறம் மாறியுள்ளது. ஓ, அது ஈரமாக உள்ளது. இது ஆர்பாகாஸ். ஆர்பாகாஸ் செடிகளை உண்ணும் உயிரினங்கள். அவை மிகவும் நட்பாக இருப்பதால் சில சமயங்களில் தனியாக இருக்க விரும்புவதில்லை மற்றும் சில சமயங்களில் உமிழ்கிறதலாகும். ஆர்பாகாஸ் உணவு அல்லது இடம் பற்றிய தகராறில் உமிழ்கின்றன. மற்றும் பாருங்கள், அங்கு தனது குட்டியுடன் ஒரு கோஆலா உள்ளது. கோஆலாக்களுக்கு கூரிய நகங்கள் மற்றும் வலுவான கைகளை உள்ளது. இது அவற்றை மரங்களில் மிகவும் நன்றாக ஏற உதவுகின்றது. ஜோயி என அழைக்கப்படும் ஒரு கோஆலா குட்டி ஜெல்லி பீனின் அளவில் பிறக்கிறது. எவ்வளவு அழகாக உள்ளது! கோஆலாக்கள் தினமும் 20 மணி நேரம் வரை தூங்குகின்றன. நீங்கள் அதை நம்ப முடியுமா? இது ஒரு ஒட்டகம். ஒட்டகங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் 52 கல்லன்கள் தண்ணீர் குடிக்கலாம். ஒட்டகங்கள் மனிதர்களையும் பொருட்களையும் வறட்சி பயணங்களில் எடுத்து செல்ல முடியும். அது மிகவும் சூடாக உள்ளது, ஆனால் ஒட்டகங்கள் மிகவும் அதிக வெப்பநிலையை சமாளிக்க முடியும். மேலும் அவற்றின் திடமான முடியின் காரணமாக அவை வெயிலில் வெந்துவிடாது. உங்களை உங்கள் நண்பர்களிடம் திரும்ப கொண்டு செல்வோம். நான் என் டிராகன் பொம்மையை நேசிக்கிறேன். ஆஹா, இல்லை, என் டிராகன் பொம்மை உயிரோடு இருக்கிறது. ஆஹோ, ஓ கடவுளே, இதென்ன இங்கே இருக்கிறது? பயமாக இருக்கிறது. இது என்னுடைய பொம்மைகளில் ஒன்றாக தெரியவில்லை. ஏவ, இது என் புதிய டிராகன் பொம்மை. என்னை காப்பாற்றியதற்காக நன்றி. நீங்கள் அதை பார்த்தீர்களா? இது ஒரு கிளைஸ்டே குதிரை மற்றும் ஒரு மாடு. கிளைஸ்டே குதிரை கூடை பந்தாட்ட வீரரின் உயரம் மற்றும் ஒரு சிறிய கார் எடை இருக்கலாம்.
அவர்கள் மிகவும் கனமான வண்டிகள், விவசாய கருவிகள் மற்றும் மக்களால் நிரம்பிய வண்டிகளையும் இழுக்க முடியும். மாடுகளும் மிகவும் பெரியதாகவும் சிறிய கார் எடையாகவும் இருக்க முடியும். அவற்றின் உடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏய் நீ நிறுத்து! அவற்றை இப்பொழுதே மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும், இல்லை எனில் அவை அனைத்தையும் உடைத்துவிடும். இது ஒரு கோமோதோ டிராகன். கோமோதோ டிராகன்கள் பூமியில் மிகப்பெரிய பல்லி. அவற்றின் வால்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒரு அடி ஒரு பெரிய மிருகத்தை கவிழ்த்துவிடும். மேலும் அவை தங்களின் நாக்குகளால் மணப்பதை கூர்ந்து கவனிக்கின்றன. அவர்கள் விரைவாக ஓட முடியும், நன்றாக நீந்த முடியும், மேலும் மரங்களை ஏறக்கூட முடியும். ஆம், 9, 10, 11. ஆம், அவற்றை எல்லாம் சேகரித்தோம். சியர்களே, நீங்கள் மிருகங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றை பற்றிய உண்மைகள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்பதை பார்க்க சிறிய தேர்வு ஒன்றை நடத்துவோம். இந்த மிருகத்தின் பெயர் என்ன? இது வெள்ளை சிங்கம். மற்றும் இப்போது இந்த மிருகத்தின் பெயர் என்ன? சரி நண்பர்களே, இது ஒரு ஆன்டியேட்டர். இது எந்த மிருகம்? இதன் பெயர் என்ன? இது ஒரு ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ். அலெக்ஸ், இது என்ன? நாங்கள் அனைத்து மிருகங்களையும் சேகரித்து விட்டோம் என்று நினைத்தேன். எனக்கு தெரியாது. ஏவா, சியர்களே, அது நான் உங்களை ஏமாற்றினேன். ஓனி சதுரமாக. எஸ், முதலைகள் ஒரு கண் திறந்த நிலையில் தூங்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? இல்லை, தெரியவில்லை. இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. இன்று நீங்கள் பல குளிர்ச்சியான விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ஏவா, அலிஸ், இந்த டைனோசர்களை பாருங்கள். அலெக்ஸ், ஏவா, அலிஸ், உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான சவாலை கண்டுபிடித்தேன். முகமூடிகள் அணியுங்கள், டைனோசர்களை செயல்படுத்துங்கள். டைனோசர்களை செயலிழக்கச் செய்யுங்கள். ஓ வணக்கம். நீங்கள் 30 நிமிடங்களில் அனைத்து டைனோசர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கும் டைனோசர்களை குறிக்க இதை பயன்படுத்துங்கள். டைனோசர்களை கண்டுபிடித்தவுடன் அதை இந்த மேடையில வைக்க வேண்டும். அதிக டைனோசர்களை கண்டுபிடிப்பவர் பரிசை வெல்வார். பறக்கும் டைனோசர் பவுன்ஸ் ஹவுஸில் ஒரு சுவாரஸ்யமான நேரம். நீங்கள் தயாரா நண்பர்களே? ஆஹா, வாங்க போகலாம். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் எங்கும் டைனோசர் பரிசுகளை மறைத்து வைத்துள்ளேன். அவன் எங்கே இருக்க முடியும்? இல்லை, இங்கே ஏதேனும் டைனோசர்கள் உள்ளனவா? ஓ, இந்த அழகான டைனோசரை பாருங்கள். என் கவனச்சிதறல் திட்டம் வேலை செய்தது. ஏவா அதில் விழுந்து விட்டாள். இது என்ன? இது சுவாரஸ்யமா இருக்குது. ஓ, காத்திருங்க, நான் மறந்துட்டேன். நான் டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த போர்வை விசித்திரமாக இருக்கிறது. இதன் கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது போல. ஓ, இன்னொரு டைனோசர். இல்ல, இது ஒரு விநியோகிப்பா. எனக்கு ஒரு டைனோ பொம்மை வேண்டும். ஓ, பிடிச்சாச்சு. டியோ பையனே. ஏய் ஆலிஸ், நான் முதலில் இங்கே இருந்தேன். 1, 2, 3. ஓ வாவ், இது என்ன? இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அலெக்ஸும் அதுல விழுந்துட்டார். மகிழுங்கள். வாவ், நான் 2 முட்டைகளை வென்றேன். இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். காத்திருங்கள், நான் இதற்காக இங்கே இல்லை. நான் டைனோசர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அறையின் ஸ்கேன் தொடங்குங்கள். முதல் ஒன்றை
கண்டுபிடித்தேன். இங்கே வா, சிறியவனே. 4, 5. இது ஒரு டைனோ பாட்டுல மட்டுமே. எனக்கு டைனோ பொம்மைகள் வேண்டும். ஓ, இது என்ன? வாவ், இவ்வளவு டைனோ ஸ்நாக்ஸ். ஏவா, அதிகமான இனிப்புகளை சாப்பிடாதே. உனக்கு பொம்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இனிப்புகள் என் பற்களுக்கு கேடு. டைனோசர்களை கண்டுபிடிப்போம். இன்னொன்னு இருக்குது. காத்திருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு டைனோ இருந்தால் என்ன? Seven, 8. மேலும் கண்டுபிடிக்க வேண்டும். பிடிச்சாச்சு. இன்னும் இருக்குதா? ஆம், இருக்கிறது. நான் விரைவாக இருக்க வேண்டும். 9, 10. வாவ், நான் 3 டைனோசர்களை கண்டுபிடித்ததை நம்ப முடியவில்லை. நாயின் வீட்டை சரிபார்ப்போம். நான் வெல்ல வாய்ப்பு உள்ளது. பாருங்கள், ஒரு டைனோ மறைந்து இருக்கிறது. ஓ, அதுவே அதிர்ஷ்டம். 16, 17. நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். வாங்க, அவற்றை எடுத்துடலாம். நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு குறைஞ்சது டைனோசர்கள் கிடைச்சது. ஆஹா, மேலும் டைனோசர்கள். போய் அவற்றை வாங்குவோம். இங்கே வா, அந்த டைனோசர்கள் எனக்கு கொடு. இப்போது எனக்கு 5 கிடைச்சது. 22. ஆஹா, அதை சரிபார்ப்போம். ஓ இல்ல, யாரோ வருகிறார்கள். எல்லாம் தெளிவாக உள்ளது. குளியலறையை சரிபார்ப்போம். இவை டைனோ குளியல் குண்டுகள் தானா? சிறிது மகிழ்ச்சி அடைவோம். ஆஹா, வாவ், டைனோசர்கள். போகலாம். இது மிகவும் நுரை போல உள்ளது. இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். இதை பிங்க் மற்றும் ஆரஞ்சு செய்யலாம். இவ பொம்மைகள் அல்ல, இவ மிகவும் சிறியது. பாருங்க, நான் அவற்றை கண்டுபிடித்தேன். எனக்கு 3 கிடைச்சது. அதிர்ஷ்டமான பிடிப்பு. 30. ஆஹா, ரொம்ப டைனோசர்கள். இப்போது அவற்றை மீண்டும் வைக்கலாம். 36. நீங்கள் அறிந்தீர்களா நண்பர்களே, பல டீரெக்ஸ் எலும்புக்கூடுகள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. பாருங்கள், டைனோசர்கள். நான் உங்களை இங்கே கண்டுபிடிக்க மாட்டேன் என்று நீங்கள் உண்மையில நினைக்கிறீர்களா? என்னோட வா. ஆஹா, நான் உங்களை கண்டுபிடித்தேன்.
கண்டுபிடிப்போம். உள்ள ஒரு டைனோசர் இருக்கலாம். நீங்கள் உண்மையில் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் பெரியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. ஓ ஆஹா, நான் போக வேண்டும். 42, 43. இது டைனோசர் பொம்மையாக தெரியலை, ஆனால் காத்திருங்கள், உள்ளே ஏதோ இருக்கலாம். ஆஹா, உள்ளே இருக்கிறது. உன்னை பிடித்தேன், சிறிய டைனோ. 44. அதுதான் எனக்கு தேவை. 45. ஆஹா, நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். மேலும் 3. 46. 47. 48. கண்டுபிடிக்க 2 டைனோசர்கள் மட்டுமே மீதமுள்ளது. இறுதி 2 டைனோசர்கள் இங்கே. ஓகே. ஹூரே! 49. ஆம், நான் இறுதியானதை கண்டுபிடித்தேன். 50. நேரம் முடிந்தது. நான் எதையும் கண்டுபிடிக்கல. எண்ணி இறுதி முடிவுகளை சரிபார்க்க நேரம். முடிவுகள்: ஈவா 14, அலிஸ் 14 மற்றும் அலெக்ஸ் 22. வாழ்த்துக்கள், நீங்கள் வென்றீர்கள். ஏய், நான் தான் ஜெயிச்சேனா? நல்லா செய்தீங்கள், அலெக்ஸ். மிகவும் சிறந்த வேலை, அலெக்ஸ். நான் வென்றேன், ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம். ஏனெனில் உங்கள் நண்பர்களுடன் பகிர்வது முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், வெல்லுவது மட்டுமல்ல, ஒன்றாக மகிழ்ச்சி அடைவது முக்கியம். ஸ்டெபி, பொறுப்புடன் இரு. உன் பொம்மைகளை சுத்தம் செய்து படுக்க தயாராகிக் கொள். இல்லை 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 இல்லை. என்ன ஒரு குறும்பு குழந்தை. அவளை காட் போட்டு உலகத்துக்கு கொண்டு போகலாம். ஓ இல்ல. ஸ்டெபி, நீங்க இருக்கிறீர்களா? ஸ்டெபி, எங்கே இருக்கிறாய்? இது என்ன இடம்? நான் ஒரு கார்ட்போர்டு ஷாப்பிங் மாலில் இருக்கிறேன். வெண்டிங் மெஷின், அங்கே போகலாம். ஏய், மன்னிக்கவும். உங்களுக்கு என்ன வேண்டும்? வாங்க. எவ்வளவு நேரம் எங்களை காக்க வைப்பாய்? என்ன, என்கிட்ட பேசுவீங்களா? எனக்கு சாப்பிடணும். எனக்கு சாப்பிட வேண்டும். சரி, விரைவா செய். வாங்க, வேகமா. தாமதத்திற்கு மன்னிப்பு நண்பா. முதல் ஆர்டர். ஒரு சீஸ் பர்கர் வேண்டும், தயவு செய்து. கொஞ்சம் ஃப்ரைஸ் வேண்டும். நான் சிக்கன் நக்கெட்ஸ் மற்றும் சாஸ் வாங்கலாமா? தயவு செய்து. உங்கள் ஆர்டர்கள் பதிவு செய்யப்பட்டது. அங்கே உட்காருங்கள். தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். எனக்கு பசிக்குது. விரைவாக செய். ஏய், அங்க. நான் முயற்சி செய்கிறேன் பெண்களே. ஐயோ, வெறுக்கத்தக்கது. இது சாப்பிட ஏற்றதல்ல. நாம் போகலாம். வாங்க பெண்களே. அது ரொம்ப மோசம். நான் என் முழு முயற்சியும் செய்தேன். அடுத்த முறை நல்லா செய்வேன். வணக்கம், நான் ஒரு ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். உள்ள வாருங்க. காக்க வச்சதுக்கு மன்னிங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் ஒரு டோனட் வேண்டும், ஆனால் ஆரோக்கியமானது வேண்டும். நான் என் சிறப்பு கீரை டோனட் செய்து தரட்டுமா? அருமை. முதல்ல ஒரு முட்டை தேவை. அதற்கு பிறகு கொஞ்சம் மாவும் சேர்க்க வேண்டும். ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக கீரையும் மற்றும் பாலும். இப்ப கலக்க நேரம். முடிந்தது. பிங்க் நிறத்திலானது. கீரை டோனட்கள் தயார். இப்போது அவற்றை அலங்கரிப்போம்.
உங்களுக்கு இதில் எது பிடிக்கும் என்று சொல்லுங்கள். பால், சாக்லேட் அல்லது செர்ரி பிஸ்டா? செர்ரி வேண்டும், தயவு பண்ணி. சரி. உங்க டோனட் தேர் திரு போலீசாரே. அது அருமையாக இருந்தது, மிக்க நன்றி. பை. திரு போலீசாரை போல எப்போதும் ஆரோக்கியமான விருப்பங்களை தேர்வு செய்ய முயற்சியுங்கள். மன்னிக்கணும், இப்போ ஆர்டர் பண்றேன். உடனே வருகிறேன். காத்திருந்ததற்கு நன்றி. உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேண்டும், தயவு செய்து. சற்று நேரம் காத்திருக்கவும். முதலில் ஸ்ட்ராபெரிகளுடன் தொடங்குவோம். அடுத்து கொஞ்சம் பாலை சேர்க்க வேண்டும் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப்பும். கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. சிறிது விப்ட் கிரீம். உங்க மில்க் ஷேக் டேர். உங்களுக்கு எப்படி இருக்குது திரு சூப்பர் ஹீரோ? நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகத்தை காப்பாற்ற நேரம் வந்து விட்டது. நான் நல்லாக சொன்னேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், இது ஒரு விளையாட்டு பகுதி. வாங்க நண்பர்களே, சற்று மகிழ்ச்சி அடைவோம். இப்போது வாருங்கள், போகலாம். நண்பர்களே, நான் என்ன எடுத்திருக்கிறேன் என்று பாருங்கள். போகலாம். வாவ், அங்கே யார்? கெட்ட நடத்தை தவறானது மற்றும் எப்போதும் கெட்ட விளைவுகளையே தரும். ஏய், நிறுத்து. ஏய், நிறுத்து. அப்படி செய்யாதே. அப்படி செய்யாதே. அப்படி செய்யாதே. வேண்டாம், வேண்டாம். நிறுத்து. நிறுத்து, நிறுத்து. பிடிச்சிட்டேன் குறும்பு பையனே. கடுமையாக விளையாடி பொம்மைகளை எறிவது தவறு. வாங்க சுத்தம் செய்யலாம். ஆமா, போய் வருகிறேன். ஏ இரு, நீ பொம்மைகளை சுத்தம் செய்ய வேண்டாமா? அது சரியில்லை. நான் வீட்டுக்கு போனதும் என் அறையில் உள்ள எல்லா பொம்மைகளையும் சுத்தம் செய்வேன். இது கடைசிதான். இந்த குழப்பத்தை நான் சுத்தப்படுத்தினேன். எப்போதும் உங்கள் அறையை சுத்தமாக வைக்க மறக்காதீங்க. ஓ, அது என்ன? இந்த கார்ட்போர்டு மாலிலிருந்து வெளியேற இது உதவும்னு நம்புறேன். அப்பாவையும் எங்க அழகான அறையையும் மிஸ் பண்றேன். வாங்க உள்ள போகலாம் நண்பர்களே. ஏக்கா, ஸ்லைம். இங்க. இது உண்மையிலேயே என்ன அறையா? அப்பா, நான் உங்களை இறுதியாக கண்டுபிடித்து விட்டேன். வணக்கம் ஸ்டெஃபி, படுக்கைக்கு முன்பு புத்தகம் படிப்போமா? அருமையான யோசனை அப்பா. ஒரு கதையை தேர்ந்தெடுக்கலாம் ஸ்டெஃபி. ஏன் புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் வெற்றுத்தாள்களா இருக்கு? ஏனில் கார்ட்போர்டு உலகத்துல ஸ்டெஃபி புத்தகங்களில் படங்கள் இருக்காது. இது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு ஒருபோதும் பிடிக்கல. பேச நேரமில்லை, இது படுக்கை நேரம். இனிய இரவு ஸ்டெஃபி. இந்த படுக்கை ரொம்ப அசௌகரியமா இருக்கு. இதற்கு பழகிக்கோ ஸ்டெஃபி. நீ இங்கே நீண்ட நீண்ட காலம் இருக்க போகிறாய். இல்லை, நான் என் உண்மையான உலகிற்கு திரும்ப விரும்புகிறேன். முடிந்தது, நான் திரும்ப போகிறேன். ஸ்டெஃபி, அப்பா, நீ திரும்ப வந்துட்ட?
இப்போது ஒரு கதையோட படுக்க நேரம் மற்றும் தூங்க நேரம். இல்லப்பா, இன்னும் முதலில் நான் பொம்மைகளை சுத்தம் செய்துவிட்டு படித்து தூங்க வேண்டும். நல்ல வேலை ஸ்டெஃபி, நான் உன்னை ரொம்ப பெருமைப்படுகிறேன். நிலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்று இதுதான். பொம்மைகளை சுத்தம் செய்யுங்க, இது நல்லது. அப்பா, இன்னொரு கதை சொல்லுங்களேன். நிச்சயமாக. ஸ்டெகோசோரஸின் வால் முடிவை என்று அழைக்கப்படுகிறது. ஓ இல்ல, ஓப்சி. அலெக்ஸ், நம்மோட பந்து திரும்ப பெறணும். சரி, போகலாம். அங்கே பாரு. நாம மறைவோம. பூட்டப்பட்டுள்ளது. நமக்கு சாவி தேவை. அது வேலை செய்யல. அவரே நம்ம பந்தையை எடுத்துட்டார். போகலாம். அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அறை மிகவும் பயமுறுத்துகிறது. ஆனால் நம்ம பந்து அங்கே இருக்கு. ஓ இல்லை, எந்தது? அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாவியை கவனிக்கிறேன். நீ பந்துவை பார்த்துக்கோ, சரியா? சரி. அலெக்ஸ், ஓடு. அது வேலை செய்யும்னு நம்புறேன். அது வேலை செய்தது. மன்னிச்சு ஸ்டெஃபி. கவலைப்படாதே அலெக்ஸ். என்னிடம் திட்டம் பி இருக்கிறது. நமக்கு அவரை மீண்டும் கவனம் திருப்பணும். நான் கேரேஜ் கதவை பார்க்கிறேன். நிறைய பயமுறுத்துது.
நான் மறைவேன். ஓ, ஒரு முகமூடி இருக்கு. சரியான நேரத்தில். வணக்கம். பெட்டி வந்திருக்குது. அலெக்ஸ், ஆனால் நம்முடைய பந்து மறுபடியும் எனக்கு போய்விட்டது. நாம் அவனுடன் நண்பர்களாக இருந்தால் நல்லதா? நல்ல யோசனை. போவோம். நம் நண்பர்களாக இருப்போம். நன்றி, உங்கள் பந்தை திரும்ப பெறலாம். அருவருப்பா இருக்கிறது. அலெக்ஸ்,